ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ வந்து வேற மொழியில இருந்து ஒருத்தவங்க வந்து தமிழ் கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காகம்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வர காவ நம்ம அழுத்தி சொல்றோம். அடுத்த வர காவ ஹான்னு சொல்றோம். ஹிந்தி எடுத்துக்கிட்டா ஹிந்தில வந்து 4 கா இருக்கு இல்லையா? 4 வகையான காவ பிரிச்சு எழுதவும் இருக்கு, நம்ம படிக்கிறதுக்கும் இருக்கு. ஆனா புதுசா கத்துக்கிறவங்களுக்கு தமிழ்ல கத்துக்கிறதுக்கு 2 காவுக்கும் எப்படி வித்தியாசம் பார்ப்பாங்க அவங்க? இதற்கு நீங்க தங்கிலீஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ம். தங்கிலீஷ் நேத்து கூட அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். தங்கிலீஷ் அப்படிங்கிற சொல்லு இதற்கு எடுத்துக்காட்டா இருக்கும். காகம், காகம், கேகம். அப்ப காகம் சொல்லும்போது ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவீங்க? KAKAM. கேஏகேஎம் காகம் அவ்வளோதானே. அப்படியும் எழுதலாம் KAHAM. ஹெச் வந்து நம்ம ஸ்லோவா சொல்லுவோம். கே வந்து அழுத்தி அழுத்தி சொல்லுவோம். சொல்லுவோம். அப்போ எதெல்லாம் அழுத்தி சொல்லிக்கின்றோமோ அழுத்தி சொல்லிக்கிட்டு போது ஜி வருது. ம். அழுத்தி சொல்வதற்கு ஜி வருது. நம்ம சாதாரணமாக சொல்லிக்கும்போது கே வருது. இப்போ காகம் சொல்லும்போது அதாவது ஜி வர்ற மாதிரி ஒரு சொல்லு சொல்லுங்க. இப்போ சங்கீதம் சொல்லுங்க. SAN GA. இப்போ கீதான் சொல்லுங்களேன். கீ அப்படிங்கும்போது ஜி வருது. அப்போ அந்த இடத்துல கே போட மாட்டோம். அப்போ அந்த நம்மளோட சொல்லானது உச்சரிப்புக்கு தன்மைக்கு ஏற்றவாறு ஆங்கில எழுத்துக்களுக்கு ஏற்றவாறு மாறுபாடு அடையும். அப்போ எங்கே கே போடணும் எங்கே ஜி போடணும் இதற்கெல்லாம் அடிப்படை அறிவு இருக்கும் அதில். இப்போ வந்து கே போட்டேன், இக்கு வந்தால் அது கே வருது. கா வந்தால் KA, கா வந்தால் KAA, கீ வந்தால் KI, கீ வந்தால் KE வருதுங்களா? கூ வந்தால் KU, கூ வந்தால் KOO, கே வந்தால் KE, கே வந்தால் KEE, கவு வந்தால் KOW. பாருங்க, ககர வரிசையிலேருந்து கவு வரைக்கும் முடியக்கூடிய சொற்களில் அந்த ஆங்கில எழுத்துக்களோடு உச்சரிப்பு வருகின்ற பொழுது எந்தெந்த இடத்துல ஜி வரும், எந்த இடத்துல இருந்து கே வரும் அப்படிங்கிறத எளிமையாக சொல்லிடலாம். இப்போ இது ஆங்கிலத்துக்கு சொல்கிறேங்க இல்லை, தமிழ் கற்றுக்கணும்னு ஒருத்தவங்க வரும்பொழுது கான்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு இது எந்த இடத்துல எந்த சவுண்டில் யூஸ் பண்ணணும், உச்சரிப்பு தான் கேட்குறேன். உச்சரிப்பு தன்மை வருகின்ற பொழுது ககர வரிசைக்கு சொல்லணும். எப்படி தெரியுமா? க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ். இதை சொல்லுகின்ற பொழுது பதிவு செய்து அதை திரும்ப 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 கேட்கணும். இப்போ திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அவர்கள் மனசுக்குள்ளே அழகாக பதிய ஆரம்பித்தோம். இப்போ ஞ ஞ ஞ ngி ngி ஞோ ஞோ ஞே ஞே ஞை ஞோ ஞோ ஞவ் வருதுங்களா? க ஞ. இப்போ இந்த ந இருக்குது பார்த்தீங்களா? ஞ ஞ ஞ ஞ ஞ ந நம்ம ந மெல்லினா அதுக்குத்தான் வள்ளியிலும் வெள்ளியிலும் இடையில அங்கேயே வச்சுட்டா நமக்கு. அங்கே கசட தப்பர் எப்படி சொல்லுவீங்க? வள்ளியிலம் கசட தப்பர் உச்சரிக்கை எப்படி சொல்லுவீங்க? கசட்ட தப்பற அடிக்கணும். வன்மை வள்ளினம் மெல்லினம் நம்ம இடையினம் எரள வள்ளல அந்த உச்சரிப்பு. இப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு சொல்லை உச்சரிக்கின்ற பொழுது ஒருத்தரை கோபப்படுத்தவும் செய்யலாம், சிரிக்க வைக்கவும் செய்யலாம். நாசமாக போக கோவம் வந்துச்சு, நாசமாக போக கோவம் வரும். ஏன்னா அந்த வார்த்தையை அந்த சொல்லை நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது என்ன ஆகும், அது உணர்ச்சி கலந்து செல்லும். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் உணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சரிங்க. இப்போ பாருங்களேன், ஓ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஓ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாறுது பாரு. அப்போ நீங்கள் சொல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அந்த உச்சரிப்பு தன்மை மாறுபடுகிறது. அப்போ ககரத்திலிருந்து நகர வரைக்கும் உச்சரித்து பழகினோம் என்றால் எழுத்துக்கள் நமக்கு மிக மிக பயன்பாட்டுக்கு வரும், உச்சரிப்பு தன்மை ஏற்படும். தினந்தோறும் வாசிக்கணும். முதல் காரணம், புத்தகத்தை தப்பு தப்பாக வாசிக்கணும். வாசிப்பதற்கான வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை எழுத மாட்டேங்குது, என் பிள்ளை வாசிக்க மாட்டேங்குதுன்னா எப்படி வாசிக்கும்? ஒரு புத்தகத்தை கொடுத்து வாசிக்க வைத்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வாசிக்கும். என் பிள்ளை வாசிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா அது வாசிக்காதுல. எழுத்தை கொடுத்து வாசிக்க போடணும். இப்போ ஆனா அவனா ஈனா எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி சொல்லணும். கம்பீரம் இருக்கணும்.
ஒரு தெனாவட்டு சொல்லுவாங்கல்ல, தெனாவட்டா இருக்காண்டா சொல்கிறாங்களா, அந்த அந்த இது இருக்கணும். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது மட்டும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் போகவே மாட்டீங்க, மருத்துவமனைக்கு செல்லவே மாட்டீங்க. நான்லாம் மருத்துவமனைக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா தமிழ் எழுத்துக்களை தினந்தோறும் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எக்கு இங்கிச்சை சொல்லிக் கொடுத்து ஆனாவனா சொல்லிக் கொடுத்து மனசுக்குள்ளே ஏற்றி 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 நரம்பு பூரா போட்டு அப்படியே புடைச்சி நிற்கிது. அப்போ அது அந்த மெய்யெழுத்துக்களை எல்லாம் உயிரெழுத்துக்களை எல்லாம் உச்சரித்து பழகினோம் என்றால் மிக மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை பேசுவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அதே வீட்டில் ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தை இருக்குது, 2 குழந்தைகள் இருக்குது. அதில் மூத்த குழந்தை பேசிடும், 2வது குழந்தை ததக புத்தகங்கள் பேசும். இந்த 2வது குழந்தை மூத்த குழந்தையை பார்த்து சீக்கிரம் பேசிடும். ஏன்னா இந்த குழந்தை பேசுவதனால் இந்த குழந்தை பேசுகிறது. அப்போ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ ஒருத்தர் ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு ஆங்கிலம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு தமிழில் நன்றாக பேசுகிறார் என்றால் தமிழ் நன்றாக பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ வாய்ப்பை உருவாக்கினால் மட்டும்தான் மொழியானது வளரும். மொழியானது அந்த உச்சரிப்புத்தன்மையோடு மாறுபட்டு நிற்கும். சரிங்களா?